ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் ஆனியன் சமோசா தான் பண்ணேன். அதுவும் கோதுமை மாவு வச்சு தான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்தது. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 கப்பு கோதுமை மாவை எடுத்து உப்பு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் வச்சு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். மாவு ஊறி வர கேப்பில் சமோசாவுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு கிண்டணும். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா உப்பு, வத்தல் தூள், மல்லித்தூள் போட்டு கிண்டி ஒரு 75% வெங்காயம் வந்ததும் அதை இறக்கிடணும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா திரட்டி வச்சுட்டேன். ஒரு சூடான தோசைக்கல்லில் திரட்டி வச்சுருந்த சப்பாத்தி மாவை 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சமோசா பேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டேன். இனி சப்பாத்தியை சமோசாவுக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இனி சமோசா சீட்டுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சு சமோசா ஷேப்பில் மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா சமோசாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை போட்டு பொரிச்சு எடுத்தால் சமோசா ரெடி. கோதுமையில் பண்ணாலும் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் செய்கிறதுக்கு நல்லா வர்த்தாமல் இருக்கும். சமோசானாலே யாருக்கு தான் பிடிக்காது? நிஜமாவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நாம் செய்கிறதுக்காக போடுற எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக இது வர்த்தாக தான் இருக்கும். இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்து, முக்கியமாக என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.